நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். சார் வணக்கம் சார். வணக்கம். வாழை அதுக்கான விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு. இது ஒரு டீகோடிங் செஷனாக வச்சுக்கலாம். அதில் இருக்கிற சில குறியீடுகள், அதில் பேசப்பட்டிருக்கிற அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அதுக்கெலாம் முன்னாடி அந்த ரிசப்ஷன்றது டிரெக்டர் ஒன்று நீங்கள் வந்து பிஃபோர் ரிலீஸ் ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் ரிலீஸ் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணுச்சுன்னா அதுதான் ஒரு டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நீங்கள் நினச்சது நடந்தது என்ன சார்? நான் எல்லா படத்துக்குமே நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும். இந்த படத்துக்கு என்ன நினச்சேனோ, நான் மாமன்னுக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், அப்படி தான் இருந்துச்சு. ஓகே. இந்த ஓடிடியில் வந்து விமர்சனங்கள் எல்லாமே அப்படி தான். ஏன்னா ஒரு படத்தை வெறுமனே அது அந்த படமாக பார்க்கும்போது, படம் பார்த்து முடித்த உடனே ஒரு ஆடியன்ஸ் சொல்கிற கருத்து இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். போயிட்டு படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், அந்த படத்தோட வெற்றி பார்த்ததுக்கப்புறம், அந்த படத்தோட கொண்டாட்டங்கள் பார்த்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பேசுகிறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிடலாம். வாழைக்கு வந்து நான் வந்து ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 4 பேராவது ரொம்ப பர்சனலாக ஓன் பண்ணிக்குவாங்க. என்னோடய கதை மட்டும் கிடையாது, இது உழைக்கிற மக்களோட, ஒட்டுமொத்த மக்களோட கதை. உழைக்கிற மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவன் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அங்கே ரொம்ப ஒரு பசி சார்ந்து, ஒரு வாழ்வு சார்ந்து ரொம்ப அப்பட்டமான ஒரு பதிவை வந்து ஈஸியாக யாரும் மறுதளிச்சிட மாட்டாங்க, யாரும் புறக்கணிச்சிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது கிடச்சிருக்கு. உங்கள் தேவதைகளோட கர்ச்சீஃப் இன்னும் வச்சுருக்கீங்களா? எத்தனை கர்ச்சீஃப் வச்சுருக்கீங்க? கர்ச்சீஃப் நிறைய விஷயங்கள் வச்சுருந்தானே. இங்கே தான் பெட்டிக்குள்ள தான் வச்சுருக்கணுமா என்ன? எங்கே வச்சுக்க முடியாதா என்ன? எங்கே ஏகப்பட்டது இருக்குது. ஒரு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்ட் ஃபார்மில் மட்டும்தான் இது நடக்கும். நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட துயரத்தை, நம்மளோட கனவை, நடக்காததை, நடந்ததை, அல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்ததை, எதையாவது ஒன்று நம்ம திருப்பி ஒரு வாழ்ந்து பார்த்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது வந்து ஆர்ட் ஃபார்ம் தான். அது ஓவியமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேச்சு போட்டியாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்குள்ள நம்ம நுழைஞ்சி அந்த வாழ்க்கையோட மிச்ச மீதியை வாழ்ந்து பார்த்துடலாம். அப்படிங்கும்போது வாழை திருப்பி அந்த படம் பண்ணது மூலமாக திருப்பி என்னோட ஒரு தேவதை காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காலத்துக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. காஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டீச்சராக நடிச்சிருந்த நிக்கிலா, அவங்களுடைய போர்ஷன் நல்லா இருந்துச்சு. பசங்களாக நடிச்சிருந்த 2 பேரும் அவங்க பண்ணுற அந்த ஹியூமர் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தானே அந்த சின்ன பசங்க 2 பேருமே. அது என்ன அடிப்படையில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது? பரவாயில்ல, ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இதே மாதிரி பண்ண சொன்னாலும் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. பட் ஊரில் இருக்கவங்களை கூப்பிட்டு நம்பிக்கையை நடிக்க வச்சு அதை வந்து சூப்பராக ப்ரொமோட் பண்ணுறதும் சரியான ஒரு விஷயமா இருக்குது. இது எந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்தது? கதை இன்னும் நான் வெளியே எடுக்க ஆரம்பிக்கல. எனக்குள்ளாவே என் ஊர்லேருந்து கதை எடுத்துக்கிட்டு இருக்கான்ல, அப்போ எனக்கு இன்னும் ஈஸியாக அந்த கதைக்கு ரொம்ப நெருக்கமான மனுஷங்க இருந்தால் அவங்க ஈஸியாக கேப்சர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒன்று. அப்போ இன்னொன்று, எனக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிக்கும். அந்த ஆட்டிடியூட்டை வந்து, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட்டை வந்து புதுசாக ஒருத்தவங்க வரவங்கள்ட்ட செட் பண்ண முடியுமான ஒரு தயக்கம். இப்போ கலையரசன் ஒரு 4-5 பேரும் செட் பண்ணிடலாம். அவங்க நமக்காக மெனக்கிடுவாங்க, நம்ம சொன்னால் கேட்பாங்க, சினிமாவை நேசிக்கிறாங்க. அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை செட் பண்ணிடலாம். எல்லாருக்கிட்டையும் அதை செட் பண்ண முடியாது. அதனாலே எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்போ அவங்க என்னவா இருக்காங்களோ அதுக்குள்ளே என் கதையை கொண்டு வர முடியும். அவங்களுக்கு நான் புதுசாக மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. அவங்க வாழ்க்கை தானே படம் பிடிக்கிறேன், அந்த வாழ்க்கை மாறாமல் அவங்க இருந்தாலே எனக்கு போதுமானதாக இருக்கும். அதை வச்சே நான் அதை கேப்சர் பண்ணிவிடுவேன். இப்போ பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை வரைக்கும் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எடுத்துருக்கேன். என்ன தோணுதோ அதை நான் வந்து அவங்க வாழ்க்கையை அப்படியே வாழ வச்சு, அவங்களுக்கு தெரியாது நான் சினிமா பண்ணுறேனே தெரியாத மாதிரி செட் பண்ணிவிடுவேன். நான் சினிமா ஒன்று பண்ணுறேன், இது இப்படி ஒன்று பண்ணுறேன், இப்படி ஒன்று பண்ணுறேன், இதுதான் டைலாக் பேப்பர் கொடுத்து எங்கள் ஊர் மக்கள்கிட்ட நான் நடிப்பு வாங்கினதே கிடையாது. ஏன்னா அவங்க டைலாக் பேப்பர் கொடுத்தாலும் பயந்துடுவாங்க. நான் அங்கே போய் நின்று அவங்கள பேசிகிட்டே இருக்கும்போது, இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது என்ன பாடி லாங்குவேஜை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன எமோஷ்னல், என்ன சீன்னு சொன்னால் போதும். அவங்கக்கிட்ட நான் புதுசாக வரவங்கக்கிட்ட, சென்னையிலேருந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டை மட்டும் தான் பார்க்க சொல்லுவேன். அவங்க எப்படி பேசுகிறான்னு பாருங்கள், இதுதான் இந்த மண்ணோட உடல் மொழி, இந்த உடல் மொழியை தான் நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சீன் பண்ணும்போது இவங்க பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நின்று பேசிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இதான் இப்படி பண்ணிட்டாங்க, இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இது நீ பேசுகிற ஒன்று. டைலாக் மட்டும் நான் சும்மா வாய் வழியாக சொல்லிடுவேன். ஆனால் அதை உள்வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்ல மாட்டாங்க. அதே அர்த்தத்தோட, அதே எமோஷ்னலோட அவங்க வேறு ஒன்றா அதை வெளிப்படுத்துவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தேவையாச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்குவேன், இல்லைனா திருப்பி போய் திருத்திக்குவேன். அவ்வளோதான். அதனால் வந்து நம்பிக்கைங்கிறது அது
பெரிய பெருமாள் மாதிரி ஒரு புது படம் நான் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, கம்மியான டேஸில் எடுக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த படத்தில் இருந்துச்சு. ஏன்னா இந்த டீமான்ஸ்ட்ரேஷன்லாம் அழிச்சிருந்தாங்க. படம் ட்ராப் ஆகாமலாம் போச்சு. அப்போ ரஞ்சித்தனை வந்து நம்ம எப்படியா எடுத்துணுண்டான்னு சொல்லியிருந்தாரு. எப்படியோ உன்னை நம்புகண்டா நீ அப்போ நம்பினது என் ஊர் மக்களை. புரியுதா? அதை நம்ம அன்னைக்கே நம்பி அவங்கள வச்சு நான் 45 நாள் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன் பெரிய பெருமாளில். அப்போ அதனால் வந்து இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. அதனால் அவங்க மேலே நம்பிக்கைங்கிறது பிறவிலே இருக்குது. சென்னைக்கு வரும்போதே எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. நம்ம படம் பண்ணால் இவங்களை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. நான் சென்னைக்கு ஓடி வரும்போதே திருப்பி வந்து இவங்களை தான் பயன்படுத்த போகிறேன்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன். அந்த பசங்களை எப்படிங்க சூஸ் பண்ணீங்க? பசங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என் அசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், சும்மா ஊரில் போய் ரேண்டமாக என் புளியங்குளம், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் எல்லாத்துலேயுமே தேடுங்க, யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம் அவங்களாம் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் நான். அந்த மாதிரி நிறைய பசங்க பிடிச்சி வந்தாங்க. இப்போ இவனுக்கு 2 பேருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பசங்க. பட் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் பிறந்த பசங்க. என்னையும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பழக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்கள பார்த்த உடனே. எனக்கு இந்த மாதிரி பசங்க தான் வேணும். அப்படி இவனுக்கு வந்து நான் யார் அப்படிங்கிற புரிதல் மட்டும் தான் அவனுக்கு ஏற்படுத்தினேன். நான் வந்து வேறு யாரோ கிடையாது அப்படிங்கிற பயம் மட்டும் போக்கி, நான் அவனோட சொந்தக்காரர் தான், நான் மாமா தான் அப்படிங்கிறத ரொம்ப அவனுக்கு க்ளோஸாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவன் பழக ஆரம்பிச்சானுங்க. நீ பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவனுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணி காட்டு அப்படி சொன்னால், நான் என்ன பண்ணுறதோ அதை பண்ணி காமிக்கும்போது ரொம்ப ஈஸி ஆகிட்டானுங்க. அவனோட உடல் அமைப்பும் உடல் மொழியும் அதை விட தாண்டி அவனுக்கு வேலை செய்யக்கூடிய பசங்க. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வானுங்க. எவ்வளோ பெரிய காட்டு உழைப்பையும் உழைக்க தகுதியான அந்த பசங்க. 2 தாய்னா அந்த படத்தில் வந்து வெறுமனை நடிக்க தெரிஞ்சால் மட்டும் போதாது, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த 2 தாரை சுருக்கி தண்ணிக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் நடக்கணும். இது எல்லாத்துக்கும் உடல் திறன் உள்ள, உடல் சக்தி உள்ள ஒரு பையன் வேணும். அப்புறம் உடல் சக்தி இருக்க பையன்கிட்ட ஆக்டிங்கும் வேணும், கனிவு வேணும். அவனோட கண்ணில் வந்து ஒரு பயங்கர இன்னசென்ஸ் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அப்படிங்கும்போது இவன் நிறைய பசங்களை பார்க்கும்போது இவனுக்கு 2 பேரும் கிளிக் ஆனானுங்க. அப்புறம் இவனுக்கு 2 பேரும் கூடயே தங்க வச்சு அவனுக்கு நல்லா பழகி ஜாலியாக பேசி அவனோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்ன லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறானுங்க, அவனுக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள்லாம் இருக்குது, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சினிமா மேலே பயம்லாம் போனதுக்கப்புறம் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டாரு. பேஸ்டான ட்ரூ ஈவெண்ட்ஸ், அந்த ட்ரூ ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, அதை ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றும் போது இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, லிபர்ட்டிஸ் என்னென்ன, உங்களுக்கான அந்த ஒரு லிபர்ட்டிஸ்னால் என்னென்ன இருக்கும்? எனக்கு இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னு போட்டது ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அப்படி போடாமலும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் இந்த படத்தை முதல்லேருந்தே ஓன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து எனக்காக நான் போட்டுக்கிட்டது தான் அது. நாளைக்கு என்னோடய ஃபேமிலி, என்னோடய சந்ததியினர் என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இல்லை என்னோடய வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட்டால் ஒரு வாய்ப்பு கிடைக்காது எனக்கு. நான் வாழை வந்து ரசிகர்களுக்காக போட்டது கிடையாது. ஃபஸ்ட் அப்படி பிளானே இல்லை. ஓகேங்களா? ரசிகர்கள் இது என்னோடய கதை அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கணுன்னு அவசியம்லாம் இல்லை. ஏன்னா பெரிய பெருமாளையும் நான் இருக்கேன், கர்ணனில் நான் இருக்கேன், மாமனில் நான் இருக்கேன். அது பிரச்சனை கிடையாது. அவங்க எதையும் புரிஞ்சுக்குவாங்க, நான் போராட்டையும் புரிஞ்சுக்குவாங்க. பட் இந்த படத்துக்குள்ளே, இந்த கதைக்குள்ளே, இந்த பெயினுக்குள்ளே நான் இருக்கணும், எங்கள் அம்மா இருக்கணும், எங்கள் அப்பா இருக்கணும், எங்கள் முகங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு எனக்கு. ஏன் வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு டாக்குமெண்ட்டாக மாறுது. நாளைக்கு இது வந்து இந்த படம் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சுமே இந்த படம் வந்து எங்கள் வீட்டோட செல்ஃபில் பத்திரமா இருக்கும். ரொம்ப 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 எமோஷ்னலாக, ரொம்ப பர்சனலியாக இந்த படம் இருக்கும். அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே. இன்னும் இதுக்கப்புறம் என் கதையை எடுத்தால் கூட நான் போடுவேன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த படம் வந்து என்னை அறியாமலேயே முதல்ல பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து பர்சனலாக ஆகிடுச்சு. இந்த படத்தை பற்றி யார்கிட்டயே பேசுவோம்ல, அப்போவே என்னை அறியாமலே என் லைஃப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ அதை ஃபேக் பண்ணி நான் வந்து மாற்றி, எனக்கு ஒரு புனைவு தான் இது, முழுக்க புனைவு தான் சொல்லதுக்கான. ஏன்னா சும்மா கதை சொல்லும் போதே நம்ம யார்கிட்டயா சொல்லிடுவோம், யார்கிட்ட கதை சொல்கிறோமோ அங்கேயே தொடங்கிடுச்சு இது. அப்போது அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும்போது கடைசியாக அப்படி தான் வந்துச்சு இது. ஃபஸ்ட்டு பிளானே இல்லை, ஐடியாவே இல்லை, என்னோடய கதை அப்படின்னு சொல்லக்கான ஐடியாவே இல்லை எனக்கு. அதை தாண்டி தனியாக பண்ணணும் தான் ஆசை எனக்கு. பட் சொல்ல நான் திருப்பி அந்த காலத்துக்கு போக நானே அதை திருப்பி வந்து என்னையை மறைச்சிக்கிட்டு பேச முடியல எனக்கு. என்னையை ஒழிச்சிக்கிட்டு நான் ஒரு யாரோ ஒருத்தன், இதெல்லாம் பார்த்த ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேச முடியல கட்டத்தில். இப்போ நான் இதெல்லாம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பேசுவேன், சிவனி தானே ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லுவேன், இங்கே ஒருத்தர் இருந்தான், அங்கே ஊர் இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. அப்படி எவ்வளோ நேரம் என்னால் பேச முடியும்? என்னை அறியாமலே வெளிப்பட்டோம்ல. அப்போ இவ்வளோ பர்சனலாக இருக்கிற ஒரு கதையை
அதுக்கு வெளியே இருந்து நான் வந்து உங்களோட பேசி விற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமாக பட்டுச்சு எனக்கு. நான் எவ்வளோ நாள் பேச முடியும் அப்படி? ஓகேவா? அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நான் வந்து ஒழிச்சிக்கிட்டு இது வந்து என் கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஓகே இது ஒரு கதை அப்படின்னு பேச முடியாது. அதை விட ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னா இது என்னோட கதை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக தாண்டி எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு. இது என்னோட கதைனே நான் சொல்ல பார்ப்பேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சி, என்னோட விஷுவல்ஸ் ரொம்ப எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. இப்போ வேறு ஒரு படம்னா நான் வேறு டேரக்டராக இருந்து அதை பார்ப்பேன். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. இப்போ நானும் ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டேன். ஓன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. லிபர்ட்டிஸ் எதாவது கிடைக்குமா? சுதந்திரம் எழுதுறதுக்கான எழுத்து சுதந்திரத்தில்? ஆமாம், என்னென்னா என் பக்கமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே மாறுது எல்லாமே. இப்போ இது ஒரு கதை அப்படின்னா அந்த பையன் யார் அப்படின்னு கேள்வி வந்துருக்கும்ல. இந்த பையன் யார்? இப்போ நான் வந்து இந்த பையன் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று என்னையை காட்டிக்காமல் என் முகத்தை காட்டிக்காமல் இந்த படத்தை நான் எழுத்துனோம்னா இந்த பையன் யார், இவனை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து ஷார்ட்ஸ் என்னன்னா அந்த பையன் யாருன்னு சொல்கிறதுக்காக, அந்த பையன் யாருன்னு சொல்கிறதுக்காக, அந்த பையனை உங்களுக்கு கடத்துறதுக்காக நான் பல சீன்ஸ்லாம் யோசிச்சிருக்கணும். இப்போ அப்படி இல்லை, அவன் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ், என்னோடய பார்வையாளர்கள், என்னோட மக்கள், தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் என்ன மாரி செல்வராஜ் இருக்கான்ல அவன் தான் இது அப்படி சொல்லி பார்க்கும்போது அவங்க ஈஸியாக ஓன் பண்ணிக்கிட்டாங்க, ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்போ என்னோடய ஷார்ட்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அவனுக்கு எக்ஸ்ட்ராவே மெனக்கிடலை, மொதல் ஃப்ரேமில் இருந்தே இவங்க என்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அது அந்த சந்தோஷம் தான் சுதந்திரமாக. ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், காட்டு பேச்சியும் இன்னொரு தெய்வம் ஒன்று சொல்லுவார், அது காலா தெய்வம், காலச்சாமின்னு சொல்லுவார். காலச்சாமி. இது எதுக்காக கேட்டேன்னா, படத்தோட ஓப்பனிங் ஷாட்டு சில் அவுட்டில் வந்து அந்த பையனுக்கான ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, பின்னாடி வந்து சூரியன் உதிச்சிட்ருக்கோம், வாழைத்தார சுமந்துட்டு இருப்பார். சில் அவுட்டில் பார்க்கும்போது அந்த நம்ம ஊர் சைடில் அந்த காவல் தெய்வம் இருக்கும்ல, கையில் அருவா, இந்த கையில் ஒரு அருவா, இந்த கையில் வேற ஒன்னோட, அதே மாதிரி ஷாட் இருக்கும். ஏன்னா அந்த வாழையோட வளைவு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரிஞ்சுது. அது நீங்கள் என்ன மோடில் வச்சிங்க? ஏன்னா எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கிறது தான். ஓகே ஓகே. அது வந்து எனக்கு இந்த சன் செட் ஆகும்போது, நான் வேலைக்கு போகும்போது, நான் காய்ச்சலுக்கு போகும்போது சன் செட் ஆகும்போது, சன் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும் தன்னாலே. எப்படா அந்த சன் உள்ளே போகணுன்னு சன்னையே பார்த்துட்ருப்பேன். ஏன்னா சன் உள்ளே போனால் நிப்பாட்டுவாங்க வேலையை. ஓகேவா? இப்போ சன் உள்ளே போகிற வரைக்குமே வேலைக்கப்புறம் வானத்தையே தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு சாப்பிட்டு ஒரு ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் எப்படா சன் வந்து செட் ஆகணும் சன்னே பார்த்துட்ருப்பேன். சன் செட் ஆன உடனே ஒரு சந்தோஷம் வரும். இப்படி தகையிலேருந்து தாழ வந்து டம்முன்னு கீழே போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் மனசுக்குள்ளே. அது ரொம்ப அதுதான் ஃப்ரீடம் மாதிரி தோணும். எப்போ இருட்டாயிட்டு அப்படின்னா பயங்கர சந்தோஷம், வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற சந்தோஷம். அப்போ அந்த இருட்டுக்கு நான் ஏங்குவேன் பயங்கரமாக, எப்படா இருட்டாகும் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அந்த ஷாட்டு தான் அது. ஒரு சன் செட்டை அவன் கொண்டாடுறது இருக்குல்ல, அப்படியே போய் சன் செட்டை கொண்டாடுறது, சன் செட்டுக்காக வெயிட் பண்ணுறது. நைட் தூங்கிட்டு இருக்கான், இப்போ விடிய போகுதுங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்குது, விடிஞ்சா அவங்க போகலான்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதனால் அப்படி பிளான் பண்ணி வச்சுதான் ஷார்ட். ஓகே, இப்போ நான் சொன்ன ஒரு டெஃபினேஷன் இது சில பேருக்கு, நிறைய பேருக்கு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஓ இப்படி வச்சுருக்காரோ, இது இதனால தான் அப்படி. இது வந்து யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல, இல்லை நான் இது ஒரே பொருள் தான், அதுக்கு இந்த பொருளுக்கான பொருள் இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், நிறைய அந்த ஓப்பன் எண்டடான நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகுதுல்ல. இப்போ மக்கள் பார்த்துட்டு, இப்போ நான் ஒன்று சொன்னேன் சார் இப்படி இருந்துச்சுன்னு, வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு வேற ஒன்று நினைக்கிறாங்களே, இதை ஒரு டிரெக்டரை எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நேரடியாக கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்ச நாள் கூட அதுக்கான அதை வச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கான பக்குவம் இங்கே யாருக்குமே இல்லை. ஒரு சினிமாங்கிறது, ஒரு விஷுவலுங்கிறதுனா ரொம்ப பல அர்த்தங்களே உண்டாக்கக்கூடியது காட்சி. இப்போ நீ ஒன்று சொல்லிட்டேன், நான் ஒன்று சொல்லிட்டேன்ல, இது இன்னொருத்தருக்கு இன்னொன்று தோணி வேறு மாதிரி இருக்கும். இப்போ அவனோட ட்ரீமை, அவனோட கனவை நம்ம கலைக்கிற மாதிரி, அவனோட நம்பிக்கையை நம்ம கலைக்கிற மாதிரி. இப்போ டேரக்டரே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான்ல. இப்போ அவனோட பெர்ஸ்பெக்டிவை, அவனோட பார்வையை, அவன் இந்த ஷாட் வந்து அவனுக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கும். இந்த ஷாட் வந்து அவனுக்கு எதையோ ஒன்று ஞாபகப்படுத்தியிருக்கும், எதையோ ஒன்று நம்பியிருப்பான். இப்போ உனக்கு யோசிச்சுப்பாரு, இப்போ நீ வந்து அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்கில் தெய்வம் இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு இல்லை, அந்த வளைவுகள், அந்த இதுக்கு கத்தி கப்புன்னு சொன்னல, அது சூப்பரான விஷுவல் உனக்கு. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த படத்தை நீ பார்த்துருப்ப. அப்போ சினிமாங்கிறது முதல்ல அதில் காட்டப்படுற ஷார்ட்டோட வேல்யூவை கேட்கக்கூடாது, அந்த ஷார்ட்டோட மெட்டஃபர்ஸை நீ நேரடியாக ஒருத்தனை கேட்கக்கூடாது. நேரடியாக கேட்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவன் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் உருவாக்குறான். ஒரு மெட்டஃபருக்கு ஒரு அர்த்தம் இருக்கவே முடியாது. ஏன்னா இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது.
ஆனால் நான் காட்டுறது ஒன்று தான் காட்டுறேன். நீ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். நான் என்ன நினச்சனோ அதுவாகவே நீ அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது அப்படி ஒரு கலைத்தன்மை இல்லவே இல்லை. நான் ஒன்று வரைஞ்சிருப்பேன், 2 பேரும் பக்கத்தில் வரலாம், ஓகேவா, 2 பேரும் பக்கத்தில் வரலாம், ஆனால் 2 பேரும் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு தான். அப்போ நீ இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்குவ, இப்போ உன்னோட அறிவு இவ்வளோ தான் இருக்குது, நாளைக்கு உன்னோட அறிவு மாறலாம், நீ இன்னும் வளரலாம், நாளைக்கு நீயே டைரக்டர் ஆகலாம், அன்றைக்கி இதை நீ வேறு ஒன்றா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறேன். அதான் இப்போ நான் சொன்னதே வந்து நீ கேட்டதுக்காக நான் சொன்னேன். ஆனால் அந்த ஷார்ட்டை நானே மாற்றலாம். நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது எனக்கு வேறு அர்த்தம் தெரியலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ண சில விஷயங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி தோணுது இல்லை, அது மாதிரி தான். பூங்கொடி டீச்சர் அந்த அவங்க இருக்கிற அந்த போர்ஷன்ஸ், அந்த பசங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சேட்டைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மஞ்சள் பூசும் அந்த சாங்கோட செலெக்ஷன் எப்படிங்க? அது அந்த டைமில் வந்ததா? அந்த பாட்டு வந்து எனக்கு நான் கல்யாண வீடுகள் தான் போடுவாங்க. அப்போ வந்து விஷுவல்ஸ் கிடையாது இல்லை, பாட்டு ஆடியோ மட்டும் தான் கேட்க முடியும். இது யார் ஹீரோ யார் ஹீரோயின், இது என்ன சுச்சுவேஷனில் வருதுன்னா எதுவுமே தெரியாது நமக்கு. அப்புறம் விளையாடிட்டுருப்போம், எங்கேயோ ஓடிட்டுருப்போம், அப்போ எங்கேயோ தூரத்துலேருந்து இந்த பாட்டு வரும். சில நேரம் ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி ஆடு மாடு மேய்க்க போகும்போது தனியாக உட்காந்துட்ருப்பேன், அப்போ இந்த பாட்டு வரும். அப்படியே கேட்டு இந்த பாட்டு மைண்டில் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஓகேவா. ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாக பாடியிருக்கேன் நான் சின்ன வயசில். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது இது என்ன படம், யார் ஹீரோன்னு ரொம்ப நாளாக தெரியாது. யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காரு, சுகன்யா நடிச்சிருக்காங்கலாம் பின்னாடி தான் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த படம்லாம் பார்த்ததே இல்லை நான் டிவியில். அது என்ன படம் வந்து சர்க்கரை தேவனை ஏதோ படம் சொன்னாங்க, அதான் நினைக்கிறேன் அந்த படம் பேர். நான் அப்போ நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட லவ் பண்ணும்போது இந்த பாட்டை நான் பாடுவேன். இது என்ன படம்னு தெரியல, அவங்க கண்டுபிடிச்சி தான் சொன்னாங்க என்கிட்ட, ஓகேவா. அதனால் வந்து என்ன அப்படின்னா அந்த பாட்டு சில பாடல்கள் ஒன்று வந்து பயங்கரமாக உன்னோட நாஸ்டாலஜி. இப்போ உள்ள பாடல்கள் எப்படின்னு எனக்கு தெரில, அப்போ உள்ள பாட்டு எல்லாமே ஒரு வாழ்க்கை. அந்த பாட்டுக்கும் நமக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. அந்த பாட்டை யாரும் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, யாரையும் நினச்ச அந்த பாட்டை நம்ம பாடியிருப்போம், யாரையும் நினச்ச அந்த பாட்டை பாடி அழுதுருப்போம், ஓகேவா. யாரையோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும்போது அந்த பாட்டை பாடியிருப்போம். இப்படி ஒரு பாட்டோட நம்ம வாழ்க்கையை அவ்வளோ கனெக்ட் பண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ பாடல்கள், இவ்வளோ விஷயம் வந்ததுனால, இவ்வளோ விஷுவல் மீடியா வந்ததுனால நமக்கு எதுவுமே இல்லை எமோஷ்னலாக. ஆனால் அன்னைக்கு ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம பாடுற பாட்டு, அவங்க அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டு நம்ம லைஃப் லாங்காக நமக்கு வந்து பயங்கரமான கனெக்ட் ஆகிடும், ஓகேவா. எனக்கு இப்போ வரைக்கும் இந்த பாடல் கேட்டால் ஒரு மாதிரி இந்த கல்வியா செல்வமா பாட்டு இருக்குல்ல, அதுவும் சாமி பாட்டு. ஆனால் அந்த பாட்டு வந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு, பயங்கரமாக எல்லோரும் அழுதுட்டு இருக்காங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை அழுதுட்டு இருக்கும்போது நான் வெளியே வந்து வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே வந்து சின்ன பையன் நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்க அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. இந்த பாட்டு ரொம்ப சவுண்ட் வச்சு ஓடிட்டுருக்கு, எங்கேயோ ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பாட்டு கேட்டால் அங்கே அந்த விஷுவல் ஞாபகத்துக்கு வரும். வீட்டில் நடந்த விஷுவல் ஞாபகத்துக்கு வரும். சம்மந்தமே இல்லாமல் அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, ஓகேவா. அப்போ இவ்வளோ அந்த லைஃப் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாளை அந்த பாட்டால் தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த ஒரே எவிடன்ஸ் வந்து அந்த பாட்டு தான் எனக்கு. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கே தெரியாது, மறந்துவாங்க. நான் அந்த விஷயம் அப்படியே சொல்லுவேன், அப்படியே சொல்லுவேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சு, நீ இங்கேருந்து நீங்கள் வந்த இந்த கேள்வி அப்பா கேட்டார், இந்த கேள்வி அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு சண்டை வந்துச்சு, இதுக்காக சண்டை போட்டால் முதல்ல அவன் கோவப்பட்டான் இவன் கோவப்பட்டான் அப்படிங்கிறத நான் பக்கா சீன் ஆர்டரோடு சொல்லுவேன். அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். இந்த மொத்த கதையுமே எனக்கு ஞாபகப்படுத்துனது அந்த பாட்டு தான். அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நிறைய விஷுவல்ஸ் ஞாபகப்படுத்தும், என்னோடய தனிமையை ஞாபகப்படுத்தும், என்னோடய கொண்டாட்டத்தை ஞாபகப்படுத்தும். இப்படி ஏதோ உள்ள கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் அப்போமே இருந்து அந்த பாட்டு பிளான் பண்ணது தான். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி ரொம்ப எமோஷ்னலான சாங் எனக்கு. ஏன்னா அந்த டே அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடினேன். அந்த டேக்கு என் பாட்டில் இப்போதைக்கு இந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு குத்து சாங். எனக்கு மட்டும் அது எப்போவுமே வந்து ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய சாங். அந்த ஸ்கூலில் நான் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு வந்து அந்த பாட்டு தான். நான் டான்ஸ் ஆடும்போது ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு வந்து அந்த பாட்டு தான். அது அந்த ஃபோக்லோர் பாட்டுக்கு ஆடிட்டு தான் நான் அப்போ தான் அந்த நாள் நடந்தது அந்த சம்பவம். அதனால் அந்த பாட்டு லைஃப்பில் இப்போ இந்த மொத்த சம்பவத்தையுமே எனக்கு வந்து பயங்கர பியூராக இன்னும் அழுத்தமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரணமே இந்த பாட்டு தான், பஞ்சு மிட்டாய் பாட்டு தான். சின்ன வயசில் நீ ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போனவங்க மிகப்பெரிய துயரம் வந்தால் எப்படி இருக்கும், மக்களே மக்கள் அந்த பாட்டு உன் லைஃபோட சேர்ந்துக்கணும்ல. அப்படி பஞ்சு மிட்டாய் பாட்டு என் லைஃபோட சேர்ந்த ஒரு பாட்டு. ஆனால் நான் அது அதிகமாக கேட்க மாட்டேன்.
கேட்ட மாதிரி ஃபீல் ஆகிடுவேன். அப்படியா? சும்மாலாம் கேட்டு ஆடிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஓ, பழசு ஞாபகம் வந்துடும். நான் இப்போ அந்த பாட்டு கேட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பீட்டே கேட்காது, எனக்கு அந்த விஷுவல் தான் ஓடும். அந்த விஷுவல் ஓடாமல் வேற ஒரு விஷுவல் எனக்கு ஓடிட்டுருக்கும். அது அப்படிப்பட்ட பாட்டு. நிறைய படங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு நாஸ்டாலஜி பாட்டை வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்த விதம் வந்து நீங்கள் அந்த டைமில் கேட்டு வளர்ந்தது, இப்போ அது வந்து உங்களை ஒரு பாதிப்பு ஆக்கியிருக்கு அப்படின்றனால அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் இது கமர்ஷியல் வேல்யூன்னு ஆட் பண்ணிக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, அது கதை நம்ம நினைக்கிறோம். பாட்டு வந்து கமர்ஷியல் வேல்யூ நம்ம நினச்சிட்டே இருக்கோம். யோசிச்சு பாரு, அப்படி கிடையவே கிடையாதுல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பாட்டை சினிமா பாட்டு அப்படிங்கனால நீங்கள் அதை கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் சினிமா பாட்டு அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. எனக்கு வந்து அது அப்படி கிடையாது. எனக்கு என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு வந்து அது நிஜம். அன்றைக்கி நான் என்ன பேசினேன், அன்றைக்கி பேசுகிற ஒரு டைலாக் எவ்வளோ வேல்யூவோ, அன்றைக்கி நான் அழுகைக்கு எவ்வளோ வேல்யூவோ, அன்றைக்கி நான் ஓடின ஓட்டத்துக்கு என்ன வேல்யூவோ, அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி அது ஒரு வேல்யூ. கதையில் அது ஒரு அங்கம். ஓகேவா? அது வந்து இந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் யோசிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட இன்னும் வேக ஒரு பாட்டை கூட வச்சுக்கலாம். பயங்கரமாக கிளாப் பண்ணக்கூடிய வேக ஒரு சாங் கூட வச்சுக்கலாம். நான் டான்ஸ் ஆடக்கூடிய சாங் வச்சுக்கலாம். பட் அன்னைக்கு அது நடந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு அந்த அந்த இதில் எனக்கு யோசிக்க தெரில. உங்களுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்தில் வந்து இந்த ஹியூமரை நீங்கள் ட்ரீட் பண்ண விதம், ஹியூமர் எழுதின விதம் வந்து ரொம்பவே சூப்பராக நிறையா இருந்தது. முந்தைய படங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சட்டிலாக அது ப்ளே ஆகிருக்கும், அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த சின்ன பசங்களாம் இருக்கிறனால அந்த ஒரு இளம் பருவத்தில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே ரொம்ப ஜாலியாக எழுதியிருந்தீங்க. அதை பிரதிபலிக்கும் போது ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருந்துச்சு. பிளான் பண்ணி ஹியூமரை ஹேண்டில் பண்ணல. அந்த இன்னசென்ஸ் சின்ன பசங்களோட கதை அப்படின்னால அவனுக்கு என்ன பேசிக்குவான்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நான் என்ன பேசிக்கிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு என்ன புரிதல் இருந்துச்சுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ரஜினி சார் கமல் சாரை பற்றி எனக்கு என்ன புரிதல் இருந்துச்சு, அவங்க எங்கள் ஊருக்கு எவ்வளோ முக்கியமானவங்க, அந்த ஊரில் எவ்ரி 2 பேர் சந்தித்து பேசிக்கிட்டா கூட அது ஒரு அங்கமாக அவங்க இருப்பாங்க, அப்படிங்கிறதான வாழ்க்கை. அவ்வளோதானே இருந்துச்சு வாழ்க்கையே. 2 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னா அதில் சினிமா வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். ஓகேவா? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம இன்னும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சினிமா சாதாரணமாக. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அது வாழ்க்கையில் ஒரு அங்கம். உங்ககிட்ட வந்து ஒரு ஆள் சண்டை போட்டதுக்கு அவன் பார்த்த ஒரு சினிமா காரணமாக இருக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு ஆள் பேசாமல் விலகி போனதுக்கு அவன் பார்த்த ஒரு சினிமாவை காரணமாக இருக்கலாம். ஓகேவா? அதாவது நமக்கே தெரியாது அந்த பாதிப்பு அந்த சினிமா தான் கொடுத்துச்சான்னு சொல்லி. அப்போ சினிமா ஒரு அங்கம்ல. அப்போ அதை வச்சு நம்ம யோசிக்கும் போது, இந்த பசங்களை வச்சு நான் யோசிக்கும் போது, அன்னைக்கு இவனுக்கு என்னவா இருந்தானுங்க, மற்றவங்களுக்கும் வளர்ந்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இவன் என்ன உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கான்னு ஒன்று இருக்குல்ல. இன்னும் பண்ணால் நல்லா காமெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு காமெடி ஒரு ரைட்டர் எழுதிப்பாட வேறு ஒன்று எழுதியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா. நான் அவ்வளோ எழுதலை. அதுக்குள்ளே என்ன இருக்கோ என்ன தேவையோ அதை மட்டும் நான் கேப்சர் பண்ணேன். இன்னுமே அது பயங்கரமாக அதை சொல்லலாம். இப்போ கமர்ஷியலாக கிளிக் ஆகணும் அப்படின்னா அந்த ஏரியா சூப்பரான ஏரியா எல்லாமே, அதை பயங்கரமாக எழுதிக்க முடியும். ஓகேவா? நான் வந்து எழுத விரும்பலை. அதில் அவனுங்களுக்கு என்ன லெவலில் இருக்கானுங்களோ அந்த லெவல்லையே நான் போயிட்டேன். இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்ல. இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த இடத்தெல்லாம் எப்படி வச்சா பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்ல, எழுத முடியும்ல. ஆனால் எழுதக்கூடாதுன்னு எழுதலை. கண்ட்ரோல் மை செல்ஃப். நான் வந்து ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி சினிமா தெரியும், நமக்கு சினிமாவோட பாயிண்ட் எல்லாமே தெரியும், இந்த பாயிண்டில் என்ன வேணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும்ல. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த படத்தை போயிடக்கூடாது. அது அதன் போக்குள்ள சும்மா ஒரு இலை மிதந்து போகிற மாதிரி அப்படி தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எழுதுறது. ஏன் அந்த ஹியூமரை பற்றி சொன்னேன்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக அது வயசான ஆட்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்குமே சூப்பராக பிரதிபலிச்சுது. ஒரு சீன் வரும், முள்ளு குத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நடிச்சிட்டு இருப்பான் ஒரு பையன். இன்னொரு பையன் வந்து நான் கமல் ஃபேன்ரா, எனக்கு குத்துனா தான் நடிப்பேன்லாம் இல்லை, குத்தாமலே நடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவங்க அம்மாட்ட போய் சொல்லும்போது அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் அப்பையும் வந்து ஒரு மாதிரி நொண்டிகிட்டே வருவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் அதான் நான் கண்டுபிடிச்சேன்ல, அப்போ ஏன் வந்து நீ நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற அந்த ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹியூமர் தான் அப்படின்னு சொல்லாமல் அவங்க பேசுகிற ஒரு முறை வாழ்க்கை. ஓகேவா? இப்போ யோசிச்சு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும் போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது சிரிக்காமல் நீ அதை வாழ்க்கையாக பார்த்துட்டு அது பதிவு. நீ சிரிச்சதுனால அதை ஹியூமர்னு சொல்கிற. இப்போ நீ சிரிக்காட்ட கூட அது பதிவு தான், அது நிஜம்தான். ஓகேவா? அப்போது நிஜத்துக்குள்ளே ஒரு ஸ்மைல் இருக்கிறது உன்னோட ஃப்ரீனஸ். நீ ஃப்ரீயாக இருந்திருக்க, அதை பார்க்கும்போது நீ கொஞ்சம் கனெக்ட் ஆகி ஃப்ரீயாக இருந்திருக்க, அதனால் சிரிச்சிட்ட. நீ எனக்கு வேறு மூடில் இருந்தானா அப்படியே பார்த்துட்டே இருப்ப. ஓகே அப்படி போயிட்டு இருப்பேன்.
அப்போ நீ சிரித்தாலும் சிரிக்காட்டாலும் அந்த நிஜம்தான். அது ஹியூமருக்காக எழுதப்பட்டது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அது எதுவுமே ஹியூமருக்காக எழுதப்பட்டது கிடையாது. இந்த வாழ்வியல் அப்படியே இருக்கு. அந்த வாழ்வியல் அப்படியே இருக்குது. அதில் ஸ்மைல் பண்ணவங்களும் இருக்காங்க, அதை பார்த்து சிலவங்க கண்ணீர் கூட விட்டுருப்பாங்க. நம்ம இப்படி வாழ்ந்துருக்கோமே, மிஸ் பண்ணிட்டோமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நண்பனை இழந்தவன், ஒரு அம்மாவை இழந்தவன், இந்த வாழ்க்கை இழந்து எங்கேயோ தனியாக இருக்கிறவன், அவன் ஸ்மைல் ஒரு கண்ணீர் வந்திருக்கலாம். என்னோடய ஸ்மைல் அப்படிங்கிறது வந்து நான் வந்து வெறுமனை சிரிக்கிறதுக்காக அவன் எழுத உடன்பாடு கிடையாது. வெறுமனை எந்த ஒரு எமோஷ்னலும் இல்லாமல் சிரிப்புக்குள்ளேயும் எமோஷ்னல் இருக்குல்ல, உன்னை நினச்சி வெடித்து சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வாழ்க்கையில் எல்லா துயரத்தையும் போக்கிட்டாண்டவன் அப்படி சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ சம் எமோஷ்னல் அது இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அந்த ஹியூமர்லேயே வந்து பாஷா பாய், குணா கமல் அப்படின்றதெல்லாம் அதெல்லாமே வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் இருந்ததேவா? அன்றைக்கி வேறு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. சினிமாவை தாண்டி அண்ணன்கள் என்ன பேசுவாங்களோ, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணன்கள் என்ன பேசுவாங்களோ அதான் பேசுவான். அண்ணன்லேயே பாஷா பாய் இருப்பான், அண்ணன்லேயே குணா இருப்பான், ஓகேவா, அண்ணன்லேயே கேப்டன் பிரபாகரன் இருப்பான், அண்ணன்லேயே வால்டர் வெற்றிவேல் இருப்பாப்புல, இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வச்சுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாஷா படம் கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த வயசில் நான் பார்த்துருக்க மாட்டேன், லேட்டாக தான் பார்த்தேன் பாஷாலாம். ஆனால் பாஷான்னு பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாஷான்னா ஒரு ரஜினி சார் ரசிகர் யார் இருக்கானோ பாஷா, கமல் சார் ரசிகர் யார் இருக்கானோ குணா, விக்ரம் ஏதோ சொல்லுவாங்க. அப்போ அதை கேட்டு வந்தனால அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான். அது அந்த இடத்துல ரைட்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? அது எப்படி நடக்குது? ஏன்னா எல்லா டைலாக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இல்லை அதுதான் சொல்கிறேன். அப்போது ஒரு பெரியவங்களையும் பார்க்குறான், ஒரு பெரியவங்களை வந்து ரசிக்கிறான். தன் வயசுக்கு மீறின ஒருத்தங்களை வந்து தன் வயசுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஆசிரியரை அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து அவன் கிண்டல் பண்ணுறான், ஓகேவா. அப்போ அவங்க டைலாக் சொல்கிறான்லாங்க, ராஜாத்து ராஜா படத்தில் ராதாமாய் உங்களை பிடிக்கும். அப்போ அவன் ஆல்ரெடி இவன் சொல்லியிருப்பான். ஓகே, இந்த டைலாக் இங்கே எழுதுறான்ல, அப்போ ஆல்ரெடி இவன் சொல்லியிருப்பான்ல. இப்போ இவனுக்கு முன்னாடியே தெரியும். இதே கேள்வி இவன் கேட்டிருப்பான்ல, அவங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிருப்பான்ல, நண்பன் கேட்டிருப்பான்ல. அப்போ அவன் இங்கே சொல்ல போன டைலாக்கை இங்கே அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இவங்ககிட்ட. அப்போ இவனுக்கு 2 பேத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. ஏன்டா உனக்கு பிடிச்சி அவங்கள அப்படின்னு கேட்டிருப்பான்ல இந்த கேள்வியை. இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருப்பான்ல, அதான் ஆன்சர். இன்னொரு பக்கம் அந்த ஹியூமராக வந்து மியூசிக்கல் ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல அந்த பையன் வந்து மொக்கவான பிறகு அவங்க அம்மா கிட்ட கண்டுபிடிச்ச பிறகு நாயகனோட 2 டோன் மட்டும் அடிக்கும் பேக்ரவுண்டில். 2 இது, அது ரொம்ப எக்ஸ்டெண்டடாக போகாது, 2 இது மட்டும் போகும். இது எல்லாமே ஒரு சீனை அழகாக கம்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது. இதெல்லாமே ஒரு ட்ரிபியூட்னு வச்சுக்கலாமா? ஆமாம்மா, ஒரு ட்ரிபியூட் தான் அது. அந்த இடத்துல என்ன மாதிரி மியூசிக் வேணும் மாறி அப்படின்னு கேட்கும்போது நான் சந்தோஷத்தை சொன்னேன். சார் அது ஒரு மாதிரி இந்த நாயகன் டச்சு இருந்தால் பெட்டராகும் சார், சொல்லி பண்ணது அது. அந்த டச்சு அந்த ஸ்டைல் இருந்தால் பெட்டராகும் சார் அப்படி பண்ணது தான். அம்பேத்கர் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், யாருனாலும் நம்பலாம் சாமியை மட்டும் நம்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிற அந்த இது எல்லாமே ஒரு இதோட இன்னொரு இது இன்டர்லிங்க் பண்ண மாதிரி ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு நமக்கு. அப்பப்போ அவன் அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவானுங்க. ஆனால் அப்பப்போ நமக்கு தோணும்போது நம்ம நடக்கலன்னா சாமியை திட்டுவோம்ல, அது அம்மா அப்பா பண்ணது தானே, அம்மா அப்பாவே பண்ணி அவன் பார்த்துக்குப்பான், ஓகேவா. அது ரொம்ப இன்னசென்ஸான விஷயங்கள். யார் கண்ணு முன்னாடி இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்குறது. இப்போ அம்பேத்கர், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும், நான் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழ் புக்கில் அம்பேத்கர் படம் இருக்கும் அட்டையில், ஓகேவா. இப்போ டெய்லி அதை நாங்கள் பேசுவோம். அது கூட அந்த அம்பேத்கர் புக்கத்துக்கு மேலே வச்சாலே அந்த புக்கு வந்து நான் அட்டைப்பட மாட்டேன். எல்லாம் புக்கு அட்டைப்படுவாங்கல்ல, எனக்கு வந்து டெய்லி அம்பேத்கர் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அட்டைப்பட மாட்டோம். அப்போ டெய்லி இந்த புக்கத்துக்கு வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஃபீல் இருக்கும். சும்மா அதில் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது கூட டிஸ்கஷன் பண்ணுவோம். அம்பேத்கர் படம் எவ்வளோ அழகாக காப்பாக்கா பேசுவோம், கோட் ஷூட்லாம் போட்டுருக்காப்பாக்கான்னு பேசுவோம். அந்த உருவம் வந்து பயங்கரமான அந்த எனக்கு என்னமோ தெரில, நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த 8ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தில் அந்த அம்பேத்கர் படம் வந்தது மிகப்பெரிய ஒரு விஷுவலாக இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அது பார்க்கவே அந்த புக்கை பார்க்கவே ஒரு அவ்வளோ நெருக்கமானதாக ஒரு உணர்வு எனக்கு. அதே மாதிரி தான் கடவுளுமே, வீட்டை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, வீட்டை அடிக்கடி அம்மா கும்பிடக்கூடிய ஒரு ஃபோட்டோ, கிட்டத்தட்ட ஈக்குவல். இதை நான் டெய்லி பார்க்குறேன், அங்கேயும் டெய்லி பார்க்குறேன், இதை பள்ளிக்கூடத்தில் பார்க்குறேன், அங்கே வீட்டில் பார்க்குறேன், ஓகேவா. அப்போ 2கிட்டே ஒரு டிஸ்கஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா. 2கிட்டையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணிகிட்டே தானே இருக்கோம். அதில் இது நடந்தால் இது, அது நடந்தால் அது. இப்போ அம்பேத்கர் காப்பாற்றுப்பா, அம்பேத்கர் காப்பாற்றலை, அடிதான் உனக்குள்ளும், ஓகேவா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் இந்த 2 லைஃப் கிடையாது தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான். அதே அம்பேத்கரோட ஃபோட்டோ வந்த பிறகு பிரியமுடன் வச்சுருந்துருப்பீங்க. பிரியமுடன் போஸ்டர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். போஸ்டர் அந்த பேப்பரை தேடி பிடிச்சி அதை அட்டையை போட்டு நோட்டில் வச்சு வைப்போம், ஓகேவா. அதே பார்த்தா இன்னொரு இடத்துல முத்து அட்டை இருக்கும். முத்து அட்டை வரும், ஆமாம், ஓகேவா.
அப்போ எல்லா நோட்லேயுமே எனக்கு சினிமாவை பிடிக்கும் அப்படின்னால அப்போ எல்லா நோட்டு மேலேயுமே அந்த அந்த கரெக்டாக கோட்டர் பேஜ் வரும்ல, அந்த கோட்டர் பேஜ் வர மாதிரி செட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே அன்னைக்கு நான் இருந்த வேர்ல்டுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இது முக்கியமான ஒரு போர்ஷனாக இருந்துச்சு. இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து நான் பார்த்தது எல்லாமே, அது துலாமணம் துள்ளுமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே அன்றைக்கி நான் பார்த்தது. பிரியமுடன் எல்லாமே வந்து அன்றைக்கி நான் பார்த்தது. இந்த பேப்பருக்காக தேடி அலைவோம், லைப்ரரி போய் அந்த பேப்பரை திருடிட்டு வந்து அந்த அட்டை யாருக்கு மேலே வர மாதிரி அட்டை போடுறதுன்னு சொல்லியிருக்குல்ல, அது பயங்கர ஒரு கரெக்டாக நோட்டுக்கு மேலே அந்த அட்டை வரணும். அந்த படத்தோட கோட்டை சைஸ் கரெக்டாக ஒரு நோட்டுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த கரெக்டாக இருக்கும் அந்த நோட். அந்த பேப்பர் அது வந்து லைஃபாகவே இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரிபிட்னு சொல்ல முடியுது, அன்றைக்கி லைஃபாகவே இருந்துச்சு. அதுதான் லைஃபாக இருந்துச்சு, அதான் கொண்டாட்டமாக இருந்துச்சு. அந்த நோட்டை பார்த்து ரசித்து எடுக்கிறதுக்கு அது வந்து பயங்கரமான ஒரு அடையாளமாக இருந்துச்சு. பொதுவாகவே நான் எஜுகேஷனுக்கும் சினிமாவுக்குமே ஒரு பெரிய ஒரு தொடர்பு இல்லாத மாதிரியே தான் என்னோடய ஸ்கூல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபோட்டோ வர மாதிரி ஃப்ரேமாக வந்து அதை நான் அட்டை போட்டுட்டேன்னா அதை நிறைய பேர் கிழிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? எதுக்கு இப்போ சினிமாக்காரன் அந்த மாதிரின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, டீச்சர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அது கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. பசங்களுக்குள்ள இந்த ரசிகர் சண்டைகள் இருக்கும். அப்போ நம்ம இல்லாதப்போ ஏதாவது மீசை பிடிச்சிடுவானுங்க, கண்ணை கிழிச்சிடுவானுங்க, அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் நம்ம யாரும் கண்டுபிடிச்சி சண்டை போடுவோம், நம்ம போய் அவங்க போய் கிழிப்போம், அந்த மாதிரி சண்டை நடக்கும். முடிஞ்சு டீச்சர்ஸ் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எப்போ அடிப்பாங்க டீச்சர் கண்டுக்க மாட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பண்ணாமல் போயிருப்போம்ல, தப்பாக பண்ணியிருப்போம்ல, இதெல்லாம் பண்ண தெரியுது, இதை பண்ண தெரியாதா அப்படின்னு அன்றைக்கி அடிப்பாங்க. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு சின்னத்தை கோவப்பட்டு நான் ஒழுங்காக படிக்கலாம், அதில் நோட்டில் மையக்கி கொட்டி கிழிச்சு போட்டுருவாங்க. நம்ம ஒழுங்காக ஏதாவது பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த படத்தை வந்து இப்போ மார்க்கெட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் இப்போ இருக்கிற உலகத்தில். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட் பண்ண ஒரு படம்னா நான் வாழை கண்டிப்பாக சொல்லுவேன். அது உங்களுடைய ஆரம்பத்தில் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூலேருந்து இப்போ நீங்கள் கொடுக்க போகிற இன்டர்வியூ வரைக்குமே அது பிரதிபலிக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு உழைப்பு இருக்குது. நீங்கள் ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கீங்க, முதல் படம் ப்ரொடியூஸரும் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட் பண்ணதை பற்றி சொல்லலாமா? நான் பொதுவாக யோசிப்பேன், ஒன்று அசால்ட்டாக ஒன்று விட்டுற மாட்டேன், அசால்ட்டாக ஒன்று கொடுத்துட மாட்டேன். பரியகம் பெருமாள்லேயே நான் ஃபஸ்ட்டு அதான் பண்ணேன். முதல்ல இருந்தே இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் செட் பண்ணோம். கர்ணனே அதான் நடந்துச்சு, மாமன்லேயே அதான் நடந்துச்சு. ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாரி செல்வராஜ் படம் வருது ஓகேங்களா, பட் அதை தாண்டியுமே ஒரு குழந்தைங்க படம் அப்படின்னு மட்டும் நின்றக்கூடாது. அவன் அது குழந்தைங்க படமாக இருந்தாலும் சரி, ஹீரோ படமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே ஒரு மிகச்சரியான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று புதுசாக இருக்கும், லைஃப் இருக்கும், அதை பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஆடியன்ஸை நான் உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இருந்தே என்னென்ன ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரிய, எப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு ஷூட்டிங்க்கு நம்ம ரெடி ஆகுமோ அதே மாதிரி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி முடித்து அதை கொண்டு தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க்கு இருக்குது. அது என்னென்னா போரிங்கான ஒர்க்குன்னு நினைப்பாங்க மற்றவங்க. என்றைக்கு ஒரு டைரக்டர் அதை என்ஜாய் பண்ணி செய்கிறாங்க, எப்படி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு என்ஜாய் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா என்ன கொடுத்தாலும் என்னோட கிரியேட்டிவிட்டி வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற நம்பணும். நம்ம சும்மா கூப்பிட்டாங்க நான் பேட்டி கொடுத்தேன் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மகிட்ட வந்து ஒரு ஃபுட்டேஜ் போகுது, ஒரு சாங் போகுது, ஒரு டீசர் போகுது, ஒரு ட்ரெய்லர் போகுது, அல்லது ஏதோ இன்விடேஷன் போகுது அப்படின்னா கூட அதுக்கு நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போடுறோம் அதை பார்க்க ஒருத்தன் இவன் புதுசாக ஏதோ யோசிச்சிருக்கானே, இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், இதுக்குள்ளே ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை ஒன்று அசால்ட்டாக ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. இல்லைங்க ஒரு டேரக்டர் படம் முடிஞ்ச உடனே ஒரு டேரக்டரோட வேலை முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ணுறது ப்ரொடக்ஷனோட வேலை, டீமோட வேலை, அவங்களோட வேலையும் நீ உன்னோட வேலையாக இருந்துச்சுன்னா அது உன் படத்தை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். இன்னொருத்தங்க வேலை பார்த்தாங்கன்னா அவன் ப்ரமோஷனுக்கு அது இன்னொரு சினிமா, 10ஓட 11வது சினிமா, அவன் அந்த ஸ்டைலில் தான் வேலை பார்ப்பாங்க. பட் நீயே வேலை பார்த்தனா அந்த படத்துக்கான வேலை அது. அப்போது அந்த படம் எப்படி போய் சேர வேண்டுமோ அப்படி போய் சேரும். இப்போ வாழை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியாக போய் அது கரெக்டாக அந்த வேலையில் போய் சேர்ந்துடுச்சு. பொதுவாக ஒரு ப்ரொடக்ஷன் தான் வந்து ஆஃப்டர் ரிலீஸில் அந்த தியேட்டரோட லிஸ்ட்டு ஏறி இருக்கா, தியேட்டரில் ஆடியன்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா அதை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் ப்ரொடியூசர், உங்களுக்கு நீங்கள் எல்லாமே யோசிக்கணும், எல்லா சூழலையும் யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த 3 படங்கள் இருக்குல்ல, அது ப்ரொடியூசர் மாதிரி யோசிச்சிங்களா? இப்போ நம்ம தியேட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு, முன்னாடி 3 படம் ரிஸ்க்கு. எனக்கு பின்னாடி நடக்கிற வேலை தெரியாது மீன்ஸ் ப்ரொமோஷன் வேலை நான் பார்த்துட்டே இருப்பேன், என்னென்ன எப்படி போகணும் எப்படி செய்யணுன்ட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பேமெண்ட் ரிலீஸ் இருக்குல்ல, இவ்வளோ காசு செலவு பண்ணோம், இவ்வளோ காசு பண்ணணும் தெரியாது நமக்கு. நம்ம பாட்டில் ப்ரொமோஷன் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
அவங்க நம்ம சொல்கிறமே நல்லா இருக்கீங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் எவ்வளோ காசு ஆகுது, எவ்வளோ விஷயம் தேவைப்படுது, எவ்வளோ பேர்ட்டு நம்ம பேரம் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இப்போ தான் தெரியுது. பட் இந்த படம் பண்ணும்போது தான் ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர்த்துக்கு நம்ம வந்து செட்டில் பண்ணணுமா, இவ்வளோ விஷயம் நடக்குதா, ஓகே இது பெரிய உலகமாக இருக்கேன்னு சொல்லி இந்த படம் தான் எனக்கு புரிய வச்சிச்சு. பட் நல்ல படமாக ஒரு படம் மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த படம் தான் கொடுத்துருக்கு. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.